எதற்காக ஓலா எலக்ட்ரிக் ஷேர்ஸ் கண்டினியூஸாக கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது? எப்போ தான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ரிவர்சல் வந்து திரும்பி அப் ட்ரெண்டில் வந்து என்னென்னா மூவ் ஆக போகுது? ஸோ இந்த ஷேர்ஸ் இப்போ நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன் நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகே, ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம கொடுப்போம். ஸோ இந்த ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் லிஸ்ட் ஆகும்போது ஒரு பெரிய ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது, நமக்கு எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து என்னன்னா லிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்ஸ் வந்து என்னன்னா ஒரு டவுன்ஃபால் வந்து போய்கிட்டே இருந்தது. ஓகேங்களா? ஸோ ஒரு பெரிய ஹைப்பில் இருந்து ஒரு பெரிய கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஓலா எலக்ட்ரிக் ஷேர்ஸ் வந்து என்னன்னா டவுன்ஃபாலில் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணலாமா இல்லை ஹோல்டு பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதோடைய பிஸ்னஸ் என்ன, இவங்களுடைய ஃபியூச்சர் என்னென்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இந்த ஷேர்ஸ் வந்து என்னன்னா கிராஷ் ஆகிட்டே இருக்குன்றதை நம்ம வந்துட்டு பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்ட்ரேட்க்கு ஒரு கோர்ஸ் வந்து நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு மினிமலான ஃபீஸ் 199 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ கம்மிங் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் 6 மணிக்கு நம்மளால எடுக்கலான்னு இருக்கும். ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுடைய என்ன பண்ணுங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஓலா எலக்ட்ரிக் உடைய என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா இவி ஸ்கூட்டர் கம்பெனிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இவங்க வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ நீங்கள் ரோட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் ஈவியோட பைக் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து என்னென்னா போயிட்டு இருக்கு. ஸோ அந்தளவுக்கு இவங்க என்னென்னா மார்க்கெட் வந்து நல்லாவே டிமாண்ட் பண்ணி இவி ஸ்கூட்டர் கம்பெனியில் நல்லாவே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் வந்து ஒரு பெரும் ஒரு இடத்த வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஓலா எலக்ட்ரிக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பிடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ஏன் இந்த இஷ்யூஸ் வந்து இருக்குது? ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய ஃபவுண்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுமாரி என்னன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ பவிஷ் அகர்வால், ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஒரு ஃபவுண்டர் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இவங்களுடைய ஸ்கூட்டர் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ஓலா S1 Pro, S1 Air, S1 X, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ ரீசெண்டாக இவங்க பார்த்தீங்கன்னா பேட்ரி R&D செக்டாரில் இவங்க என்ன பண்ண வராங்க, உள்ளே வராங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் கார் ப்ராஜெக்ட்ஸும் இவங்க என்ன பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்களா. அதே மாதிரி ஓலா காருமே வந்து என்னன்னா இவங்களுடைய ஓன் நேமில் என்ன பண்ண போகிறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு செல் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபியூச்சர் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. பேட்டரி R&D அண்ட் ஃபியூச்சர் கார் ப்ராஜெக்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஈவிங் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. செல் மேனுஃபேக்சரிங் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஒரு ஜிகா ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் வந்து என்னென்னா நிறுவலாம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பெரிய பிஸ்னஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய ஒரு விஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நம்பர் 1 ஈவி பிராண்டு, அதுக்கப்புறம் 100% ஈவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணி செல் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா 2030 வரைக்கும் இவங்களுடைய ஒரு விஷனாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அடுத்ததான் இந்த கம்பெனிஸ் ஏன் வந்து கிராஷ் ஆகிட்டு இருக்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நம்ம ரீசன் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறது இல்லை, லாஸ் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இந்த கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. இது ஒரு பெரிய நெகட்டிவ். நீங்கள் எந்த மாதிரி கம்பெனியாக இருந்தாலும் எவ்வளோதான் ஒரு ஃபேம் இருந்தாலும் சரி, அந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட் பண்ணாமல் லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து டவுன்ஃபால் அதை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கும். அடுத்ததாக ஹை வேல்யூவேஷன். ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் ஐபிஓ வரும்போது ஒரு பெரிய ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ ஷேர்ஸ் இந்த ஓலா எலக்ட்ரிக் ஷேர்ஸ் வந்து என்னென்னா இருந்தது. அப்போவே லிஸ்ட் ஆகும்போது ஓவரான பிஇ ரேஷியோ, அதாவது என்னென்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் ஆனது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு அடுத்த செகண்டாக பார்க்கும்போது ஒரு இஷ்யூஸாக சொல்கிறாங்க. அடுத்தது டெலிவரி நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ மந்த் ஆன் மந்த் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க சேல் வந்து இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த சேல் வந்து என்னென்னா குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றதும் என்னென்னா ஒரு மூணாவதான ஒரு ரீசன் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த இஷ்யூஸில் வந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து என்னென்னா இந்த ஓலா எலக்ட்ரிக் பைக் வாங்கினதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணுறதுலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக, அதாவது என்னென்னா ரொம்ப வந்து என்னென்னா நல்லாவே பண்ணி கொடுக்குறது இல்லை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸான ஒரு இஷ்யூஸ் வந்து இந்த ஓலா எலக்ட்ரிக் மேலாம் பண்ணுறாங்க, வச்சுட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்க்கும்போது மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ
பைக் வந்து பார்த்தீங்கன்னா, காம்படிட்டர் வந்து என்னன்னா அதிகமா என்ன பண்ணுது வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ, அதனால அங்கேயும் என்ன பண்ண போறாங்க இதில வந்துட்டு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஓலா எலக்ட்ரிக் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஒரு 4, 5 ரீசன்னால கன்டினியூஸா ஒரு டவுன் ஃபால நோக்கி என்னன்னா போய்க்கிட்டே இருக்கு. அப்படின்றத இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்னன்னா தெரிஞ்சிருக்கும் இது வந்துட்டு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் ப்ராப்ளம். இப்போ என்ன ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ, எதனால கீழ இறங்குனது அப்படின்ற ஒரு ரீசன் பார்த்துட்டோம். இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கான என்ன சொல்யூஷன் வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் வந்து நம்ம ஒரு ஆர்டர் பண்ணா, அது ஒரு புரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டிலே பண்றது. அதுக்கப்புறம் சர்வீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சப்சிடிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய சப்சிடிஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஸோ, பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனோனே நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி வந்து என்னன்னா வாங்குறதுக்கு அதுக்கான காம்படிட்டர் வந்து என்னன்னா எது வந்து லோ பிரைஸ்ல வந்து நல்ல ரேஞ்சில குடுக்குது அப்படின்றத தான் நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம். ஸோ, இதுவுமே ஒரு 2வது ரீசன் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் பேட்டரியோட சேஃப்டி இஷ்யூஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டரி வெடிக்கிறதாகட்டும், பேட்டரி எரியறதாகட்டும், அந்த மாரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையவே நம்ம வந்து சோஷியல் மீடியால வந்து பார்த்துக்கிட்டே தான் நம்மளால வந்து என்னன்னா இருக்க முடியுது. ஸோ, இந்த இஷ்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் இஷ்யூஸ்ல வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது, இவங்க வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாமே ரிசால்வ் பண்ணாம, பட் ஆனா அதுக்கப்புறம் இவங்க வந்து என்னன்னா, இவங்களுடைய பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கணும். அதாவது என்னன்னா, செல் மேனுஃபேக்சரிங், கார் வந்து என்னன்னா மேனுஃபேக்சரிங் இந்த மாரி இவங்களுடைய பிசினஸ் வந்து என்ன பண்றாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது என்னன்னா, இவங்களுடைய ப்ராஃபிட் அதாவது பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய என்னன்னா ஸ்டேபிளான ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்குறதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அடுத்ததான் இவங்களுடைய என்ன ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போதைக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30%க்கு மேலேயும் இவங்க என்ன பண்றாங்க, இந்தியாவுல இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ, அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இன்னும் நல்ல இடத்துக்கு போறதுக்கான நிறையவே சான்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நியூ ஈவி கார் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. ரன் ஆயிட்டுன்னா ப்ராக்ரஸ்ல இருக்காங்க. 2026ல கிட்டத்தட்ட இவங்க வந்து லான்ச் பண்றதுக்கான நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. ஸோ, அப்படி கார்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்த வந்து புடிச்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் சைட்ல போறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஜிகா ஃபேக்டரி செல் மேனுஃபேக்சரிங் அதாவது தமிழ்நாட்டுல இவங்க வந்து என்னன்னா ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து என்னன்னா திருப்பியும் வந்து என்னன்னா ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிக் நியூஸா வந்து பார்த்தீங்கன்னா, நானுமே படிச்சிருந்தது வந்துட்டு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவி பாலிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த சப்சிடிஸ் அந்த மாரிலாம் கொஞ்சம் குடுத்தாங்க அப்படின்னா, ஸோ ரொம்பவே ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா, அந்த பிரைஸ் கொஞ்சம் கட் ஆகும். இப்போ ஜிஎஸ்டி கம்மியானதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பிரைஸ் வந்து என்னன்னா கட் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் கவர்மெண்ட் அகைன் வந்து என்னன்னா, இன்னும் கொஞ்சம் சப்சிடிஸ்லாம் கொஞ்சம் குடுத்தாங்க அப்படின்னும்போது, இன்னும் என்னன்னா பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியான பிரைஸ்ல கிடைக்கும். மக்களும் அதிகமா போயிட்டு வாங்குறதுக்கான ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, பை பண்ணலாமா, ஹோல்டு பண்ணலாமா, செல் பண்ணலாமா அப்படின்னும்போது என்னன்னா 2, 3 கேட்டகரில நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டெர்ம் நீங்க வந்து ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னும்போது, கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன பண்ணலாம், வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 வருஷம், 4 வருஷம் நான் வந்து ஹோல்ட் பண்ண போறேன் அப்படின்னா. ஸோ ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது என்னன்னா, ஒரு செல் பண்ணணும்ன்றது அவசியம் இல்ல. பட் உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாம ஒரு சர்ப்ளஸ் ஃபண்டா இருக்கும்போது என்னன்னா, அது வந்து என்னன்னா ப்ராப்ளம் இல்ல. கீழ கண்டிப்பா இறங்குறதுக்கான நிறையவே சான்ஸ் இன்னுமே இருக்கு. ஏன்னா இன்னும் வந்து என்னன்னா, அவங்க வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணல. இன்னும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து வந்துட்டு இல்ல. ஸோ அதனால ரொம்ப வந்து என்னன்னா, இன்னும் கொஞ்சம் கீழ இறங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் பேனிக் ஆயிட்டு அத வந்து செல் பண்ண வேணாம் அப்படின்றது ஒரு நியூஸா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அடுத்ததா செல் பண்ணக்கூடாது. செல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ என்டர்ட் ஃபார் லிஸ்டிங் கெயின் லிஸ்டிங் கெயினுக்காக நீங்க வந்து வாங்கியிருந்தீங்க. பட் அது ஆல்ரெடி வந்து என்னன்னா லிஸ்டிங் கெயினோட இப்போ என்ன ஆயிடுச்சு கீழ தான் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னும்போது, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி இருந்ததுன்னா நம்ம செல் பண்ணிட்டு வெளியில போகலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுவும் எல்லாமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்னுடைய சஜஷன் தான் அது தவிர வந்து மட்டும்தான் உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏத்த மாரி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவ செக் பண்ணிட்டு இதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா, வேண்டாமா அப்படின்றதையும் நீங்க என்ன பண்ணுங்க, செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய Instagram பேஜ் நான் என்ன பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. கோர்ஸ்லயும் நீங்க யாரெல்லாம் இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களோ ஜாயின் பண்ணுங்க நண்பர்களே.